லோயர் பள்ளத்தாக்கு அதன் அழகிய அரண்மனைகளுக்கு பிரபலமானது. மேலும் சாட்டோ டி சாம்போர்டு அவற்றில் மிகவும் பிரம்மாண்டமானது. இந்த அதிசயமான அரண்மனை அதன் கண்கவர் கோபுரங்கள் மற்றும் பரந்த நிலப்பரப்புடன் பிரெஞ்சு ரெனைசான்ஸ் கட்டிடக்கலையின் உண்மையான அற்புதங்கள். லோயர் பள்ளத்தாக்கின் மையத்தில் அமைந்துள்ள சாம்போர்டு பிரான்சுக்கு வருகை தரும் எவருக்கும் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். அழகிய பிரெஞ்சு கிராமப்புறத்தில் உலா வருவதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் முகத்தில் சூரியன் சூடாயிருக்குது. திடீரென்று நீங்கள் ஒரு மூச்சடைக்க சூரிய காட்சியை காண்கிறீங்க. காசன் நதியின் கரையில் இருந்து உயரும் ஒரு பெரிய ஆனால் அழகான அரண்மனை. இது சாம்போர்டு பிரெஞ்சு ரெனைசான்ஸின் சக்தி மற்றும் கலைத்திறனுக்கு ஒரு சான்று. சாட்டோ டி சாம்போர்டின் கட்டுமானம் 1519 மன்னர் பிரான்சிஸ் தி ஃபர்ஸ்ட் ஆட்சியின் கீழ் தொடங்கியது. கலைகளின் பெரும் புரவலரான பிரான்சிஸ் சாம்போர்டை ஒரு பிரம்மாண்டமான வேட்டை விடுதியாகவும் தனது சக்தியின் அடையாளமாகவும் கருதினார். அந்த காலத்தின் சிறந்த கட்டிட கலைஞர்கள் மற்றும் கைவினைகளை பணியமர்த்தி ராஜா அதன் கட்டுமானத்தில் எந்த செலவும் செய்யவில்லை. சுவாரஸ்யமா சாம்போர்டு ஒரு அரசு இல்லமா கருதப்பட்டாலும் பிரான்சிஸ் தி ஃபர்ஸ்ட் உண்மையில் அங்கு மிக குறைந்த நேரத்தையே கழித்தார். அரண்மனையின் மிகப்பெரிய அளவு மற்றும் பிரம்மாண்டம் நீண்ட கால வசிப்பிடத்துக்கு நடைமுறைக்கு மாறாயது. இருப்பினும் இது அரசு அதிகாரத்தின் அடையாளமாகவும் ராஜாவின் கலை மற்றும் கட்டிடக்கலை மீதான அன்பின் காட்சிப்படுத்தலாகவும் அதன் நோக்கத்தை நிறைவேற்றியது. சாட்டோ டி சாம்போர்டின் மிகவும் குறிப்பிட்ட அம்சங்களில் ஒன்று அதன் தனித்துவமான இரட்டை ஹெலிக்ஸ் படிக்கட்டு. இது ரெனைசான்ஸ் வடிவமைப்பின் தலசிறந்த படைப்பு. லியோனார்டோ டாவின்சியின் படைப்பாக கருதப்படும் இந்த படிக்கட்டு ஒன்றோடொன்று இணைந்தாலும் ஒருபோதும் சந்திக்காத 2 சுருக்கங்களை கொண்டுள்ளது. இந்த புதுமையான வடிவமைப்பு மக்கள் பாதைகளை கடக்காமல் ஏறி இறங்க அனுமதிக்கிறது. பிரபலமான படிக்கட்டுகளுக்கு அப்பால் சாம்போர்டு ஏராளமான கட்டிடக்கலை மகிழ்ச்சிகளை கொண்டுள்ளது. சிக்கலான வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்ட அதன் அலங்கார முகப்புகளில் இருந்து அதன் விஷால் பகாத்தோ உக்ரசேனி ஸ்தாய் வரை அரண்மனை கண்களுக்கு விருந்து. புகைப்போக்கிகள் டார்மர் மற்றும் கோபுரங்களின் காடுகளை கொண்ட சூறைக்கோடு ஒரு சிறிய நகர வானலையை ஒத்திருக்குது. பல நூற்றாண்டுகளாக சாட்டோ டி சாம்போர்டு பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு மேடையாக உள்ளது மற்றும் அதன் பங்குக்கு சுவாரஸ்யமான கதைகளை சேகரித்துள்ளது. பிரெஞ்சு புரட்சியின் போது அரண்மனை சூறையாடப்பட்டது, மேலும் அதன் பல பொக்கிஷங்கள் இழக்கப்பட்டன. இருப்பினும் அது முழுமையான அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது, மேலும் அதன் அசல் வைபவம் பெரும்பாலும் அப்படியே உள்ளது. சாம்போர்டன் தொடர்புடைய ஒரு குறிப்பா அழகான புராண கதை அதன் கல் வேலைப்பாடுகளுக்குள் மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தியை குறிக்கிறது. அரண்மனையின் ஜன்னல்களின் அமைப்பு ஒரு குறியிடப்பட்ட செய்தியை உச்சரிக்கிறது என்று கூறப்படுகிறது, ஆனால் அதன் பொருள் இன்னும் வரை ஒரு மர்மமாகவே உள்ளது. உண்மையோ புனையோ, இது போன்ற கதைகள் இந்த குறிப்பிடத்தக்க இடத்தின் மாயத்தையும் கவர்ச்சியையும் அதிகரிக்கின்றன. சாட்டோ டி சாம்போர்டை பார்வையிடுவது காலத்தில் பின்னோக்கி செல்வது போன்றது. இன்று அரண்மனை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகவும் உள்ளது. பார்வையாளர்கள் அதன் பிரம்மாண்டமான அரங்குகள் மற்றும் அறைகளை ஆராயலாம், பிரபலமான இரட்டை ஹெலிக்ஸ் படிக்கட்டுகளில் ஏறலாம், மேலும் அதன் விஷால் பூங்கா மற்றும் தோட்டங்களில் சுத்தி திரியலாம். நீங்க ஒரு வரலாற்று ஆர்வலராக இருந்தாலும், கட்டிடக்கலை ஆர்வலராக இருந்தாலும், அல்லது ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் பயணத்தை தேடுகிறீங்களானாலும் சாட்டோ டி சாம்போர்டு தவறவிடக்கூடாத ஒரு அனுபவம். அதன் பிரம்மாண்டம், அழகு மற்றும் புதிரான வரலாறு உங்கள் கற்பனையை பிடிக்கும் மற்றும் பிரெஞ்சு மறுமலர்ச்சியின் மையத்தின் வழியாக உங்கள் பயணத்தின் நீடித்த நினைவுகளை உங்களுக்கு விட்டு செல்லும்.